அன்புள்ள மாணவர்களே, இன்றைய செய்திகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைய முக்கியமான செய்திகளில் ஒன்று, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வரும் ஆண்டில் எவ்வளவு இருக்கும் என்ற ஒரு செய்தி. 6.8 7.25 வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். அடுத்து, செபி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? செபி என்றால் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இஷ்டத்துக்கு அவங்க மார்க்கெட்டில் விளையாடிடக்கூடாது இல்லையா, ஏற்றி இறக்கி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவங்க கடைசியாக ஒரு லேடி கூட அதில் இது பண்ணி மாட்டிச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான், தொடங்கப்பட்ட அமைப்பு தான் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்றால் 1988 ஆண்டு செபி தொடங்கப்பட்டது. அடுத்து, வேர்ல்டு என்ஜிஓ டே. நம்ம ஊரில் என்ஜிஓ இல்லையா, அதாவது வேர்ல்டு என்ஜிஓ, உலக அரசு சாரா நிறுவனம். அரசு சாரா நிறுவனம் என்ஜிஓமோ, இது உலக அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இது. எந்த தேதியில் அது அப்சர்வ் பண்ணப்படுகிறது, அதாவது அதை ஒரு நாள்னு வச்சுக்காங்களேன், டேட் அப்சர்வ்டு பை February 27, அதாவது இன்றைக்கி February 27 அந்த உலக அரபு சாரா நிறுவனங்கள் அப்சர்வ் பண்ணப்படுகிறது, வேர்ல்டு என்ஜிஓ. அடுத்து, இஸ்ரேல் இந்தியா ஒப்பந்தம் எத்தனை ஒப்பந்தங்களில் கையெழுத்துப்பட விட்டுள்ளது? நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு, அதாவது 1, 4, 8 இந்த எண்களில் வரக்கூடிய மாதிரி தான் எல்லாமே அமையும். டிமானிட்டேஷன் சரி, இந்த இதெல்லாம் போட்டாங்க இல்லையா, வரி இதுக்கெல்லாம், அதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேதிகளில் தான் இருக்கும். 8ஆம் தேதி, 1ஆம் தேதி, 4 அதை கூட்டி வர்றது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட அதே மாதிரி தான். ஏன்னா அந்த 3 பிரதமர்கள் ஜனாதிபதியோட தேதிகளும் அவங்க பிறந்த தேதிகள் அப்படி இருக்கிறதுனால பொதுவாக அந்த தேதி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. இது இப்போ இஸ்ரேல் இந்தியா ஒப்பந்தம் கூட இப்போ பிரதமருக்கு இருந்தார்ல, அதை கூட எத்தனை ஒப்பந்தத்தில் கையில் போட்டிருக்காங்கன்னா 17 அந்த நம்பரை வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இஸ்ரேல் இந்தியா ஒப்பந்தம் எத்தனை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டது என்றால் 17. சரி நேர்களே, ஓரளவுக்கு இதான் முக்கியமான செய்தியாக தெரியுது. மற்ற ஒன்றும் பெரிய செய்திகள் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.